அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் சினை, அதாவது மீன் முட்டை வச்சு பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்ந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் முட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிளறும் போதே நல்லா அதை உடச்சி விட்டு கிளறினீங்க அப்படின்னா அந்த முட்டை எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம முட்டையும் சேர்க்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மீன் முட்டையோட ஸ்மெல் வந்து பெருசாக தெரியாது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு காரத்துக்கு நான் மிளகு ஜீரக பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டை, அந்த மீன் முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது.